இன்றைக்கி நம்ம கனரா பேங்க்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்கோட ஃபார்ம். ஸோ ஒரு நார்மல் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா அதுக்கு எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து டேட்டை ஃபில் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த பிரான்ச் நேமை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது வந்து அப்ளிகேஷன் டைப் வந்து நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நியூங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்கௌண்ட் டைப்புங்கிறது நார்மல் அக்கௌண்ட்டு தான். ஸோ நார்மலாக டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸை எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஸோ இந்த இடத்துல யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களோட நேமை நம்ம இங்கே எழுதிக்கணும். மிஸ்டராக இருந்தால் மிஸ்டர், மிஸ்ஸஸ், இந்த மாதிரி யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்களோ ஸோ அவங்களோட நேமை இங்கே எழுதணும். ஸோ மிஸ்டர், இந்த இடத்துல உங்களோட நேமை எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 நேமாக இருந்துச்சுன்னா ஸோ ஒரு நேமை என்டர் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு அடுத்த நேமை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஜெண்டர். ஸோ மெயிலாக இருந்தால் மெயிலை டிக் பண்ணிக்கோங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல். ஸோ அடுத்தது வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா, அன்மேரிடா, சிங்கிளா. ஸோ நீங்கள் இதில் கரெக்டான ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபாதர் நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த காலமில் மதர் நேமை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் மேரிடாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பௌஸ் நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிடணும். ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ். ஸோ உங்களை டிபெண்ட் பண்ணி எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்கங்கிறத இங்கே என்டர் பண்ணணும். ஸோ அடுத்தது இல்லிட்ரேட்னா படிக்கலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நோன் கொடுத்துருங்க. ஸோ படிக்கலைங்கிறத எஸ்ன்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை நம்ம இங்கே என்டர் பண்ணணும். ஸோ அதாவது மச்சமோ இல்லை தழும்போ இருக்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம எழுதணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவர் வந்து மைனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கார்டியன் நேமை இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணணும். ஸோ இல்லைனா இந்த காலத்தை விட்டுடுங்க. அடுத்தது நேஷ்னாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் தான் இருக்கிறோன்னா இந்தியா கொடுத்துருங்க. இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்து இந்த இடத்துல அந்த கண்ட்ரி நேமை எழுதிருங்க. அடுத்தது சிட்டிசன்ஷிப் பார்த்திங்கன்னா இந்தியன். அடுத்தது ஆக்குபேஷன் டைப், நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக, பப்ளிக்காக, டிஃபென்ஸாக, ப்ரைவேட்டாக, எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதுக்கான கரெக்டான ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஆண்டு வருமானத்தை என்டர் பண்ணிவிடுங்க. அடுத்தது நெட் ஒர்த்துங்கிறது உங்களோட சொத்து மதிப்பை நீங்கள் என்டர் பண்ணிடணும். உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் அதெல்லாமே மைனஸ் பண்ணிவிட்டு உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவோ அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ ஒரு தோராயமாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ரிலீஜன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிலீஜியனுங்கிறத கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனோ அதை கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேட்டகரி, எந்த கேட்டகரியில் வருவீங்க. ஜென்ரலாக இருந்தால் ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி கரெக்டான ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பர்சன் வித் டிசபிலிட்டி, உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து அது என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்கிற டீட்டெயில்ஸை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். 9ஆவதா 10ஆவதா இல்லை நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கரெக்டான அந்த டிகிரி எதுவோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் நேமை என்டர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அந்த ப்ரொஃபஷனை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்டர் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் இல்லை அப்படின்னா நன் கொடுத்துருங்க. அடுத்தது நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறீங்கன்னா இந்தியாங்கிறத ஐஎன்னுங்கிற கோடை என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த காலமில் இந்தியாவில் தான் இருக்கீங்க, இந்தியாவுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ நோ கொடுத்துட்டு அதுக்கான ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். பர்சனல் டீட்டெயிலில் ஃபைனலாக நம்ம வந்து பேன் கார்டு டீட்டெயில்ஸை கண்டிப்பாக என்டர் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு வேளை பேன் கார்டு இல்லைன்னா நம்ம ஃபார்ம் 60 ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அடுத்தது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ நம்மளோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. இமெயில் அட்ரஸ் இருந்தாலும் அதையும் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. அடுத்தது ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் எந்த ப்ரூஃபை சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரூஃபை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பர்ஸை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. அது யார் இஷ்யூ பண்ணதுங்கிறத டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கு எந்த டேட்டில் அந்த ப்ரூஃபை இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ப்ரூஃபுக்கு எக்ஸ்பைரி டேட் இருந்தாலும் அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்குனா எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்பைரி டேட்லாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம்.
இப்போ நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா பெர்மனண்ட்டை டிக் பண்ணிவிட்டு ரெசிடென்ஷியலில் டிக் பண்ணிவிட்டு ஸ்டெயிட்டாக வந்து உங்களோட அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த வில்லேஜு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் என்ன, பின்கோடு, ஸோ கண்ட்ரி நேம் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிடுங்க. இது உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸாக இருந்தால் சேம் ஆஸ் த கரண்ட் அட்ரஸுங்கிறத டிக் பண்ணிவிடுங்க. ஒரு வேளை உங்களோட சொந்த ஊர் திருச்சி, மதுரை இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இருந்துட்டு நீங்கள் ஜாபுக்காக வந்து ஒரு ஊருக்கு வந்திருக்கீங்க, சென்னைக்கு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கரண்ட்டுங்கிறத டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிடணும். இந்த இடத்துல கரஸ்பாண்டண்ட்டுங்கிறத டிக் பண்ணிவிட்டு உங்களோட சொந்த ஊரான அந்த அட்ரஸை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களோட சொந்த ஊர் ஒரு ஊரும் நீங்கள் வேலைக்காக வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அட்ரஸ் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் கரண்ட் அட்ரஸ்க்காக ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியிருப்பீங்க, இல்லை டேக்ஸ் கட்டியிருப்பீங்க, இந்த மாதிரியான பில்லை ப்ரூஃபாக கொடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம். ஸோ எந்த பில்லை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரை இங்கே எழுதிடுங்க, டேட்டையும் இங்கே எழுதிடுங்க. அண்ட் கடைசியாக வந்து டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்களோட சைனும் ஒரு ஃபோட்டோவும் என்டர் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட சைன் வந்து பிளாக் இங்கில் தான் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பிளாக்லேயே வந்து ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஒருவேளை உங்களால் சைன் பண்ண தெரியாதுன்னா நம்மளோட கைரேகையும் வைக்கலாம். இந்த இடத்துல ஊரையும் டேட்டையும் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது வந்து இதெல்லாமே வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு. அடுத்து நம்ம செகண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம். ஸோ ரைட் சைடில் டேட்டை என்டர் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே மீதி இருக்க எல்லாமே வந்து ஆஃபீஸ் யூஸ் தான். ஸோ எந்த மாதிரியான டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து செல்ஃப் தான். ஸோ செல்ஃபை டிக் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான சர்வீஸ்லாம் நமக்கு தேவை அதெல்லாமே இப்போ நம்ம டிக் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஏடிஎம் கார்டு வேணும்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தோன்னா நம்ம ரெண்டு இடத்துல நம்ம செகண்ட் பர்சனுக்கும் நம்ம எஸ் கொடுப்போம். ஸோ நம்ம சிங்கிள் அக்கௌண்ட்டு தான். ஸோ வந்து ஃபஸ்ட் அப்ளிகண்ட்டுக்கு நம்ம டிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட நேமை எழுதிடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி நேம் எழுதுகிறோமோ அதுதான் வந்து நம்மளோட ஏடிஎம் கார்டுலேயுமே வந்து என்டர் பண்ணி தருவாங்க. கார்டு உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. செக் புக் வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க, வேண்டானா நோன்னு கொடுத்துருங்க. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் வேணும்னா எஸ் கொடுங்க, எஸ்எம்எஸ் அலர்ட் வேணும்னா எஸ், ஃபோன் பேங்கிங் வேணும்னா எஸ் கொடுங்க, மொபைல் பேங்கிங் வேணும்னா எஸ் கொடுங்க, பாஸ்புக் தேவைன்னா எஸ் கொடுங்க. கண்டிப்பாக நமக்கு பாஸ்புக் தேவை தான். ஸோ மந்த்லி இன்டர்வல்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வேணும்னா அந்த இடத்துல நம்ம எஸ் கொடுங்க, வேண்டானா நோன் கொடுத்துருங்க. அடுத்தது இந்த காலமில் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாமினேஷனுக்கு வந்துடலாம். யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை நம்ம இங்கே எழுதிடணும். எந்த பிரான்ச்சில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பிரான்ச்சை இங்கே எழுதிடுங்க. பாஸ்புக்கில் வந்து உங்களோட நாமினியோட பேர் வரணும்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாமினி டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்கள். அவங்களோட பேர் என்ன, அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன், அவங்களோட ஏஜ், அவங்களோட இயர் இதெல்லாமே எழுதிடுங்க. ஒருவேளை நீங்கள் நாமினியாக கொடுக்குற ஆள் வந்து மைனராக இருந்தாங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ஒரு நாமினியை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களோட பேரும் அவங்களோட அட்ரஸும் இந்த இடத்துல நம்ம எழுதணும். ஸோ அடுத்தது சிக்னேச்சர் தான். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு சைன் பண்ண தெரியலன்னா நம்ம கைரேகை வைக்கணும். அப்படி கைரேகை வச்சோன்னா சாட்சிக்குன்னு ஒரு டீட்டெயில்ஸை இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணி ஆகணும். அவங்களோட நேமு, அவங்களோட சைனு, அவங்களோட அட்ரஸை இங்கே நம்ம கொடுக்கணும். இந்த காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமினியாக யாரையுமே நீங்கள் கொடுக்க விரும்பலைன்னா இந்த எந்த டீட்டெயிலுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல டிக் மார்க் கொடுத்துட்டு இங்கே சைன் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டிக்ளரேஷனுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல லாஸ்ட்டாக பிளேஸும் டேட்டும் என்டர் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிடுங்க. சைன் பண்ண தெரியலன்னா நம்ம கைரேகையும் வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை என்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நாமினி டீட்டெயில்ஸை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். நம்ம அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. அவங்க ஏஜ், எந்த வருஷத்தில் பிறந்தாங்கங்கிற டீட்டெயில்ஸை இங்கே எழுதுங்க. அண்ட் டேட்டை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட நாமினியோட சைன். அவ்வளோதான், நம்ம கனரா பேங்க்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸை பார்த்தாச்சு.